நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி காணங்க மறுபக்கம் நம்ம வெண்பாவது இப்ப கோர்ட்டுக்கே வந்துடுச்சுங்க. நாளைக்கு நாம கோர்ட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரை கையில கொடுத்துட்டு அந்த மேடம் அசாத கிளம்பிட்டாங்க. என்ன மேடம் இதெல்லாம் நியாயமா மேடம், தர்மமா மேடம், இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம், எனக்கு ஒன்றும் புரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் குழப்பத்துல இப்ப மல்லி எங்க தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தெரியாம கோர்ட்ல போய் தவிச்சிட்டு இருக்காரு நம்ம விஜய். அதை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வருது. நம்ம விஜய்க்கே இந்த நிலைமையாடா, டே பாவண்டா, டே அவர் இந்த மாதிரி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் ஆத்திரமா வருது. என்னங்க பண்றது, வாழ்க்கைனா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் பார்த்தாகணும். தலை எழுத்து என்ன பொழப்புன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அந்த அளவுக்கு நம்ம விஜயோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் எல்லாம் நடக்குதுங்க. இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்ல கரெக்டா நம்ம வெண்பாவோட தாத்தாவும் அவங்க சித்தியும் ரெடியா நின்று இருக்காங்க. என்ன விஜய் டூப்ளிகேட் மனைவி காணுமா, இனிமே பாரு எங்க ஆட்டம், அடிச்சு ஆடு கபிலா, நம்ம ஆட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு திமுற தெனாட்டலா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதை கேட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போய் பேச்சடிச்சு போய் மௌனமா நின்று இருக்காரு நம்ம விஜய். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருதுங்க. என்னடா இது சோகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அடுத்து நம்மளோட மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா திங்க் பண்ணின்னு ஆக்டிவா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணுங்க. நம்ம விஜய் கோர்ட்டையும் கூட்டுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம விஜய் எதை மல்லி இல்லைன்னு சொல்ல வார்த்தை வராரு. இதோ நான் வந்துட்டேன், என் புருஷனை நீங்க எது கேள்வி கேட்டு இருக்கீங்க, நான் இங்க இருக்கும் போது அம்மா வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வந்தா அதுக்குள்ள என் குழந்தைய நீங்க கோர்ட்டு கூட்டு வந்துருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசிட்டு வந்திருக்காங்க. நம்ம மல்லி அப்படின்ற மாதிரி வேற லெவல் ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கோசரமே அந்த இடத்துல அப்படியே சும்மா பக்கம் திருவிழா அப்படியே சும்மா வான வெடிக்கலாம் டிமில் டுமில் டமில் வெடிக்குது ஒரு பக்கம். அதை கேட்டு அப்படியே வயிறு எரியுது ஒரு பக்கம். தக தக தகன்னு நம்ம ரஞ்சிதுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சே நாம ஒரு பிளான் பண்ணா இது ஒரு பிளான் நடந்துச்சு, மொத்தம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபத்துல அப்படியே சும்மா ஆவேசத்துல இருக்காங்க. மறுபக்கம் நம்ம வெண்பாவோட சித்தி சொல்லவே தேவையில்லைங்க. அவளுக்கு அப்படியே சும்மா புகை தள்ளுது ஒரு பக்கம். இந்த மல்லி எங்கத்துல வந்தா அவளை அப்படியே கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெறியில இருக்காங்க. அந்த வெறியில என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க, கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. நாம் உண்டு நம்ம பொழப்புண்டு சோறுண்டு சொர்க்கம் உண்டு அந்த மாதிரி இருந்துடும்னா பாத்துக்கோங்களேன். நம்ம மல்லியும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் அவங்க வழியில அவங்க போயின்னு இருக்காங்க. இது இப்படியே நீடிக்குமா நீடிக்காதா, அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு பல விஷயத்துல நம்ம திங்க் பண்ணினே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில எதனா ஒண்ணு முன்னேற முடியும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க தானே கோர்ட்ல வந்து கேக்குறாங்க, ஜட்ஜம்மா என்னம்மா வெண்பா குட்டி உங்க வீட்டுல எதனா உனக்கு தொந்தரவா, எதனா பிரச்சனை இருக்கா இல்ல எதுவும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு எல்லாமே ஓகே, எங்க அம்மா என் கூட இருக்கிற போது எனக்கு என்ன கஷ்டம், நான் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க தாத்தா வந்து இல்ல இது பொய் சொல்றாங்க மயிலாட் பொய் சொல்றாங்க. டேய் கிளவா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, கெல்ட்டு பயில அடிச்சு ஓட விட்டுரும் பாத்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா பாக்குறாங்க. உடனே ஜட்ஜம்மா வந்து சின்ன குழந்தைலாம் போய் சொல்லாது, எதனா உன்னை வற்புறுத்துறாங்களாமா சொல்லுமா, என்ன எதுக்கு வற்புறுத்த போறாங்க, என்ன தங்க போல தாங்குறேன் என் மல்லியம்மா இருக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை மல்லி மல்லி மல்லின்னு சொல்றாங்க. எந்த வீட்டுல ஏன்னா சித்திய வந்தவ கொடுமைப்படுத்தி தான் பாத்துக்கோங்க. ஆனா இங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாம்பா. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கட்சத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்குமா விஜய, ஜோடி பொறுத்தவும் பக்காவா இருக்குப்பா, அடிச்சு தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. உடனே விஜய் பார்க்கணுமே அப்படியே வெக்கம் ஒரு பக்கம் அப்படியே குமுறாரு மனசுக்குள்ளே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையும் ஜெலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டங்கபில அடிச்சு ஆடு அப்படின்ற மாதிரி தாங்க பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஐயோ என்னடா இது, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வந்தா எப்படிதான் நம்ம சமாளிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வந்துனே இருக்கு, ஒண்ணு போயினே இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அந்த மாதிரி பாட்டுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போயிருந்துங்க. அதுதான் சீரான வாழ்வே சீரான குடும்பம் சீரான அமைப்பு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.